இந்த பகுதி படித்து அதை எங்களுக்குள்ளே நாம் கருதுகிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் இன்னமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் இன்னமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வேத பகுதியை நாம் படிப்போமாக. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடியும். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடியும். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சார்ந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஈசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பது இது ஆண்டவருடைய திரு வார்த்தை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரண்டு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். அனைத்து திரு அவைகளும் ஒரே குடும்பமாக ஒரே இறைவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே இயேசு அரசருடைய மக்கள், அவருடைய அரசாட்சியின் கீழ் இருக்கின்ற இறைமக்கள் என்ற உணர்வோடு நாம் இங்கு ஒன்றாக கொண்டிருக்கின்றோம். இறை சமூகம், இறைவிளை தென்னிந்திய திராவை, கோடல் தென்னிந்திய திராவை, என் சடைகளில் நிசகாய அன்னை அவளை மக்கள் என்று அனைத்து மக்களாக நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். என்பது ஆண்டவருடைய இந்த வெற்றியின் விழா, இந்த மகிழ்வின் விழா, அவருடைய திருப்பாடுகளையும் அதன் பிரதான மகிழ்ச்சி மிகு உயிர்ப்பையும் உலகளாவிய திறவையோடு சேர்ந்து
அறிவிக்க நமக்கு பிடிக்கின்றது. பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவரது நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் ஏக நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அடி உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. இப்போது இந்த குருத்தோலைகள் புனிதப்படுத்தப்படுகின்றன. இக்குருத்தோலைகளை உமது ஆசையாக புனிதப்படுத்தியும் அதனால் கிறிஸ்து அரசை அக்களிப்பிட பின்பற்றும் நாம் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேராற்றல் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவன் செய்வோம். பாடுவோம் இயேசுவே.